சமஸ்கிருதம் தேவைப்பட்டால் நாங்கள் படிக்க தயார், இந்தி தேவைப்பட்டால் படிக்க தயார், மலையாளம் தேவைப்பட்டால் படிக்க தயார். ஆனால் எங்கள் மீது இந்தி சமஸ்கிருதம் என்று எந்த வடிவில் வந்தாலும் நாங்கள் தடுக்க மாட்டோம். தாய் தடுத்தாலும் தகப்பன் தடுத்தாலும் எங்கள் மொழி மீது நீங்கள் யுத்தம் நடத்தினால் இந்த கருப்பு சிவப்பு படை கைகட்டி வேடிக்கை பார்க்காது, யுத்தம் நடத்தும். என் பிள்ளைய நல்லா படிக்க வச்சு எப்படியாவது அமெரிக்காவிற்கு அனுப்ப வேண்டும் என்கிற கனவு எங்களுக்கு இருக்கிறது, இங்கிலாந்துக்கு அனுப்ப வேண்டும் என்கிற கனவு இருக்கிறது. ஏன் இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா, மலேசியா, சிங்கப்பூர் என்று போய் படிக்க வேண்டும் என்ற கனவு இருக்கிறது. ஆனால் ஒருபோதும் பீகார் கனவோ, உத்தரப்பிரதேச கனவோ, மத்திய பிரதேச கனவோ எங்கள் கிள்ளை. காரணம், அந்த ஊரில் தன் தாய்மொழியான மைதிலியை, போஜ்பூரியை, சாந்திலியை மறந்து அவன் இந்தியை படித்தான். வேலை இல்லாது அந்த இந்திய சகோதரன் எனது ஊருக்கு பானிபூரி விற்க, பேல்பூரி விற்க வந்தாச்சு. இங்கு பல மாணவர்களை கூட்டி வைத்து தெருமுழுக்க வைத்து சிங்க கதை, புலி கதை, மாட்டு கதை எல்லாம் சொல்ற நேரம் வந்துருச்சு. சிங்கம், புலி, மாடையெல்லாம் வென்றுதான் அரசர்கள் எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிதான் மனிதம் காத்திருந்த தமிழ்நாடு, மனிதர்களை மதியுங்கள், விலங்குகளோடு சண்டை போடாதீர்கள், மனிதத்தை நேசிங்கள் என்று மனிதத்தை போதித்த கல்வி எங்களிடம் இருக்கிறது. கல்வியால் இந்த சமூகத்தை உயர்த்த வேண்டும் என்று எண்ணிலடங்காத மானுட நேசாளர், மானுடத்தை நேசிக்கிற பல அறிஞர்கள் இந்திய சமூகத்தில் போராடி கொண்டிருக்கிற போது, உலக நாடுகள் எல்லாம் கல்வியை அடையாளமாக்கி கொண்டிருக்கிற போது, இந்தியாவின் பிரதம அமைச்சர் பெரும் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி தலைமையிலான இந்த அரசு கல்வி என்பது குருகுலத்தை நோக்கி செல்ல வேண்டும், கல்வி என்பது பிற்போக்குத்தனத்தை நோக்கி செல்ல வேண்டும், கல்வி என்பது ஆராய்ச்சியை நோக்கி செல்லக்கூடாது என்று ஒவ்வொரு மாநிலங்களின் உரிமையை, ஒரு மாநிலங்களுடைய முதுகெலும்பை உடைக்கிற வேளையாக NEP என்கிற நோ எஜுகேஷன் பாலிசி என்று ஒன்றை அறிமுகம் செய்த போது இந்திய மாநிலங்களில் ஆளுகிற அத்தனை முதலமைச்சர்களும் மௌனமாக கடந்து போனார்கள். தெற்கிலிருந்து ஒரு குரலாய் முத்துவேல், கருணாநிதி ஸ்டாலின் என்கிற நம் அன்பு முதலமைச்சர், கல்வி எங்கள் உரிமை, கல்வி எங்கள் உணர்வு, கல்வி எங்கள் அன்னை, கல்வி எங்கள் தேகம், கல்வி எங்கள் உயிரென உங்கள் கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று SCP என்கிற சேவ் எஜுகேஷன் பாலிசி, நாங்கள் கல்வியை பாதுகாப்போம் என்கிற அறைப்போவலோடு பெரும் மரியாதைக்குரிய நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், எங்கள் கழக தலைவர், உங்களுடைய இனத்துடைய பாதுகாவலர் அறிமுகம் செய்த மாநில கல்விக் கொள்கையை அன்புமிக்க பெரும் மரியாதைக்குரிய அண்ணன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தலைமையிலான ஒரு குழு ஆய்வு செய்து, மாணவர்களோடு விவாதித்து, அறிஞர் பெருமக்களோடு ஆய்வு செய்து ஒரு புதிய கல்விக் கொள்கையை இந்தியாவில் முதல் மாநிலமாக நாம் வெளியிட்டோம். அந்த கல்விக் கொள்கையுடைய உரையாடலை இன்று நிகழ்த்திருக்கக்கூடிய பெரும் மரியாதைக்குரிய எங்களுடைய உலக நாயகன் என்று நாங்கள் போற்றுகிற பெரியாருடைய பெருந்தொண்டர், பேரறிஞர் அண்ணாவை நேசிக்கிற எங்களுடைய தலைவர் மீது அன்பு கொண்ட எங்கள் இளம் தலைவர் உதயண்ணா மீது அன்பையும் பாசத்தையும் கொட்டி தீர்க்கிற பெரும் மரியாதைக்குரிய உலக நாயகன் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கமலஹாசன் அவர்களை பேரன்போடு வரவேற்று, இந்த நிகழ்விற்கு எங்களுக்கு உயிராயும் உணர்வாகவும் இருக்கிற பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பு அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்கிற இந்த திராவிட இயக்கத்தின் 3வது வாரியராக வந்திருக்கிற அன்பு அண்ணனை வரவேற்று, இந்த நிகழ்வுக்கு உறுதுணையாக இருந்த எங்களுடைய மாநில துணைச் செயலாளர்கள், மாவட்ட அமைப்பாளர்கள், நாங்கள் மேடையில் இருந்தாலும் கீழே நின்று ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற மாவட்டத்துறை துணை அமைப்பாளர்கள், பெரும் மரியாதைக்குரிய தமிழ் மன்றத்துடைய மாணவ பெருமக்கள், நிகழ்வுக்கு வந்திருக்கிறவங்க அத்தனை பேரையும் பேரன்போடு வரவேற்று, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை அரசுகளும், ஜனநாயக அரசுகளும் ஒரு அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த பின்பு ஒரு மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அடிப்படை தேவைகளாக எல்லா ஜனநாயக அரசுகளும், அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்ட அத்தனை அரசுகளும் தன் குடிமக்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை, தன் குடிமக்களுக்கு ஒரு பாதுகாப்பான வாழ்விடத்தை, ஒரு குடிமக்களுக்கு உண்ண உணவு, உடுத்த உடைங்கிற கண்ணியமிக்க வாழ்வு, இதை கொடுத்த பின்பு உலக நாடுகள் எல்லாம் யோசிக்கிற முதல் வேளை அந்த மக்களை அறிவார்ந்த மக்களாக்க வேண்டும், அந்த அறிவார்ந்த மக்களுக்கு கல்வியை ஆயுதமாய் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற அந்த நிகழ்வுதான் உலக நடைமுறை முழுக்க இருக்கிறது. அப்படி நடைமுறை இருந்தபோது இந்திய சமூகத்தில் மட்டும் சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால், பழக்க வழக்கத்தின் சட்டத்தின் பெயரால் ஒரு குறிப்பிட்ட ஒரு தத்துவத்தை பேசுகிறவர் மட்டுமே படிக்க முடியும் நடைந்த போதுதான் தந்தை பெரியார் என்கிற பெரும் கிழவன் எரிந்த அந்த கல், தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும், முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் உள்ளிட்ட திராவிட படை, பொதுவுடைமை இயக்க தோழர்கள், ஏன் கர்ம வீரர் காமராஜர் உள்ளிட்ட எண்ணடங்காத தீரர்கள் தமிழ்நாட்டை கல்வியில் உயர்த்தி இன்று கல்வியில் உயர்ந்த மாநிலமாக, வளர்ந்த மாநிலமாக இந்திய சமூகத்தில் இன்று நம்முடைய தலைவருடைய இந்த ஆட்சியில் உள்நாட்டு உற்பத்தியும் தனிநபர் வருமானமும் வளர்ந்திருக்கிறது என்றால், இந்த மக்கள் மீது கல்வியை மறுக்கப்பட்ட போது
நீங்கள் எந்த சாதியை சேர்ந்தவரோ அந்த சாதி உங்கள் அப்பா செய்த தொழிலை, தாத்தா செய்த தொழிலை, பாட்டன் செய்த தொழிலை நீங்கள் செய்யுங்கள் என்று குருகுல கல்வியை அறிமுகம் செய்த போது பெரும் மரியாதைக்குரிய தந்தை பெரியார் என்கிற கிழவன் பற்ற வைத்த நெருப்பு தமிழ்நாடு முழுக்க பற்றி கல்வி எங்கள் உரிமை, கல்வி எங்கள் ஆயுதம் என்கிற அந்த முதல் முழக்கத்துக்கு பின்புதான் மெல்ல மெல்ல படித்தோம். மெல்ல மெல்ல படித்தோம். எங்களுக்கு பின்பு எங்க அப்பா ஆடு மேய்க்கிறார், எங்க அப்பா பறையடிக்கிறார், எங்க அப்பா செருப்பு தைக்கிறார், எங்க அப்பா பானை செய்கிறார், எங்க அப்பா நகை செய்கிறார், எங்க அப்பா பனையேறுகிறார், எங்க அப்பா வளையலுக்கிறார் என்று சாதி பெயர் பட்டங்கள் இருந்த போது அதை தூக்கி எறிந்துவிட்டு ஆடு மேய்த்தவன் பிள்ளையும், மாடு மேய்த்தவன் பிள்ளையும், சவரத்தொழிலாளி பிள்ளையும், பறையடித்த வீட்டு பிள்ளையும், வளையலுத்த வீட்டு பிள்ளையும் MA, BA, MSc, MBBS, BL, BE, டாக்டர் என்று பட்டங்கள் தொங்கிக் கொண்டது. இந்திய மாநிலங்கள் முழுக்க சர்மாக்களும் இங்க இருக்கக்கூடிய நாயர்களும் நம்பிகளும் நம்பூதிர்கள் என்று பேதொங்கிய போது மேடையில் இருக்கிற எங்களுக்கு பிள்ளும் டாக்டர் என்கிற பட்டமும், பத்மஸ்ரீ என்கிற பட்டமும், BA என்கிற பட்டமும், MSc என்கிற பட்டமும் எங்கள் பட்டங்கள் தொங்குவதற்கு காரணம் திராவிட இயக்கம் அன்று செய்த அந்த ஒற்றை சாதனை. அதனால் தான் அன்பு கொண்ட மக்களே, தமிழ்நாட்டிலிருந்து எந்த இளைஞர்களுக்கும், தமிழ்நாட்டில் பிறந்த எந்த இளைஞர்களுக்கும் நீங்கள் இந்தி படித்தால் வேலை கிடைக்கும் என்று சொல்கிற போது இங்கு உட்கார்ந்து இருக்கிற அரங்கு நிறைய நிற்கிற மாணவர்களுக்கும், அரங்குக்கு வெளியே நிற்கிற மாணவர்களுக்கும், தமிழ்நாடு எந்த மாணவர்களுக்கும் என் பிள்ளைய நல்லா படிக்க வச்சு எப்படியாவது அமெரிக்காவிற்கு அனுப்ப வேண்டும் என்கிற கனவு எங்களுக்கு இருக்கிறது. இங்கிலாந்துக்கு அனுப்ப வேண்டும் என்கிற கனவு இருக்கிறது. ஏன் இங்க இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா, மலேசியா, சிங்கப்பூர் என்று போய் படிக்க வேண்டும் என்கிற கனவு இருக்கிறது. ஆனால் எங்களுக்கு, நாங்கள் இனத்தால் திராவிடராய், மொழியாய் தமிழராய் இருக்கிற தமிழர்களாகி எங்களுக்கு ஒருபோதும் பீகார் கனவோ, உத்தரப்பிரதேச கனவோ, மத்திய பிரதேச கனவோ எங்களுக்கு இல்லை. காரணம், அந்த ஊரில் தன் தாய்மொழியான மைதிலியை, போஜ்பூரியை, சாந்திலியை மறந்து அவன் ஹிந்தியை படித்தான். வேலை இல்லாது அந்த இந்திய சகோதரன் எனது ஊருக்கு பானிபூரி விற்க, பேல்பூரி விற்க வந்தாச்சு. தமிழ்நாட்டு இளைஞர்கள் ஒருபோதும் இந்தி படித்தால்தான் பீகாரில் வேலைக்கு சேர வேண்டும், இந்தி படித்தால்தான் யூபியில் வேலை செய்ய வேண்டும் நிலை இல்லை. அவளது பாதுகாப்பான மாநிலமாய் நம் தமிழ்நாட்டை கட்டி எழுப்பிய போது இந்த பாசிச கும்பல் தமிழர்கள் மீது நடத்தும் மிகப்பெரிய ஆயுதமாய் ஒரு நியூ எஜுகேஷன் பாலிசி என்று நோ எஜுகேஷன் பாலிசியை கொண்டு வந்து சேர்க்கிற போது நாங்கள் படைகட்டி நிற்கிறோம். தமிழ்நாடு இது அனுமதிக்காது. இங்கே இருப்பவர் யார்? முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் எங்க அன்பு முதலமைச்சர். வரலாற்று காலத்தில் ஹிட்லரை ஸ்டாலின் வீழ்த்தினார். நரேந்திர மோடி என்கிற இந்த நாட்டுடைய பிரதம அமைச்சரை பாசிச தத்துவத்தை தாங்கி வருகிற போது எங்கள் முதலமைச்சர் அதை எதிர்த்து நிற்கிற ஒரு ஆயுதமாய் ஒரு கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருக்கிறார். அன்பு கொண்ட மாணவர்களே, உங்களுக்கு தெரியுமா, இங்கு பல மாணவர்களை கூட்டி வைத்து தெருமுழுக்க வைத்து சிங்க கதை, புலி கதை, மாட்டு கதை எல்லாம் சொல்ற நேரம் வந்துருச்சு. சிங்கம், புலி, மாடையெல்லாம் வென்றுதான் அரசர்கள் எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிதான் மனிதம் காத்திருந்த தமிழ்நாடு, மனிதர்களை மதியுங்கள், விலங்குகளோடு சண்டை போடாதீர்கள், மனிதத்தை நேசிங்கள் என்று மனிதத்தை போதித்த கல்வி எங்களிடம் இருக்கிறது. எங்களிடம் அறம் இருக்கிறது. கடனை உடனே வாங்கியாவது எப்படியாவது பிள்ளைகளை படிக்க வைப்போம். படிப்பு தான் ஆயுதம் என்கிற அந்த அறிவாயுதத்தின் மீது தாக்குதல் நடத்துகிற போது எங்களுடைய மாணவர் அணி, எங்களுடைய தலைவர் முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் அன்பு முதலமைச்சர் இருக்கிற எல்லா முன்னெடுப்புக்கும் எங்கள் இளந்தலைவர் பெரும் மரியாதைக்குரிய எங்கள் உதயண்ணாவோடு சேர்ந்து களம் அமைத்து எப்படி வரினும் அப்படியே வெல்லும். நீங்கள் பார்த்திருக்கிற காணொளி வரலாற்றின் முக்கியமான நிகழ்வு. 1967 பிறகு அண்ணா ஆட்சியை பிடிக்கிறார். பிடித்தவுடன் தொடர்ச்சியாக நடக்கிற இந்திய எதிர்ப்பு போர் களத்தில் நின்றவர் யார் தெரியுமா? திராவிட முன்னேற்ற கழகத்தின் இன்றைய பொதுச் செயலாளர் இருக்கிற பெரும் மரியாதைக்குரிய எங்கள் ஐயா துரைமுருகன், பெரும் மரியாதைக்குரிய எண்ணடங்காத தீரர்கள் நாவண்ணா, காமராஜ் உள்ளிட்ட எண்ணடங்காத எழுத்தாளர்கள் போராடுகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் கருப்பு சிவப்பு கொடியை தாங்கி தெருமுழுக்க போய் இந்தி வேண்டாம், இந்தி வேண்டாம், இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம், நீங்கள் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே, நம்மளுக்கு தீமை வந்த வீடு தேகம் பிறந்த லாபம் உண்டோ, விந்தை மொழி எங்கள் மொழி, அதை வீர தமிழ் மக்கள் ஆவி என்போம், இந்திக்கு செல்ந்திடுவார் அந்த ஈனரை காரி உமிழ்த்திடுவோம், எப்பக்கம் வந்து புகுந்துடும் இந்தி எத்தனை பட்டாளம் கூட்டி வரும், அற்பம் என்ப இந்திதனை அழித்தலைவும் நாதிக்கந்தனை மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை எம்மை மாட்ட நினைக்கும் சிறைச்சாலை என்று போராடினார்கள். ஆளுகிற முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சர், போராடுகிற மாணவர்கள் அவர்கள் மாணவர்கள். என்ன செய்வார் முதலமைச்சர்? ஒரு நாள் யோசித்தார். நடுநிசி, நடுராத்திரி 12 மணிக்கு மாணவர்கள் இல்லத்துக்கு போனார். பெரும் மரியாதைக்கு சட்டத்துறை அமைச்சர் ஐயா மாதவனும் எங்கள் தலைவர் முத்தமிழர் கலைஞரும் அமைச்சர் மதியழகனோடு முதலமைச்சர் போகிறார். பேரறிஞர் அண்ணா என்கிற தமிழ்நாட்டின் தனையன் போகிறார். 4 மணி நேர பேச்சுவார்த்தை.
யாரோடு? திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாணவர்களோடு, அன்றைய மாணவர்களோடு. உலக வரலாற்றில் ஒரு முதலமைச்சர் 4 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். பேச்சுவார்த்தைக்கு பின்புதான் இந்திய வரலாற்றில் ஒரு மாநிலம் அறிவிக்கிறது, அன்னை மொழியான தமிழும் உலக தொடர்புக்கு அறிவு மொழியாக இருக்கிற ஆங்கிலமும் இருமொழி கொள்கை என்கிற ஒரு கொள்கையை தூக்கி பிடிக்கிற தத்துவத்தை அறிவித்தோம். நாங்கள் சொல்கிறோம், சமஸ்கிருதம் தேவைப்பட்டால் நாங்கள் படிக்க தயார், இந்தி தேவைப்பட்டால் படிக்க தயார், மலையாளம் தேவைப்பட்டால் படிக்க தயார். ஆனால் எங்கள் மீது இந்தி சமஸ்கிருதம் என்று எந்த வடிவில் வந்தாலும் நாங்கள் தடுக்க மாட்டோம். தாய் தடுத்தாலும் தகப்பன் தடுத்தாலும் எங்கள் மொழி மீது நீங்கள் யுத்தம் நடத்தினால் இந்த கருப்பு சிவப்பு படை கைதடுத்து கைகட்டி வேடிக்கை பார்க்காது, யுத்தம் நடத்தும், யுத்தம் நடத்தும். சிவகங்கை ராஜேந்திரன் மீது துப்பாக்கி பாய்ந்த போது நெஞ்சை நிமிர்த்தி தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க என்று எப்படி முழங்கினாரோ அதேபோல் கழகத்தின் மாணவர் அணிப்படை துவக்கோடு சண்டை போடுவதற்கு இப்போது தயாரில்லை. அறிவாயுதமேந்தி எங்கள் தலைவர் கரம் பற்றி, எங்கள் இளம் தலைவர் கரம் பற்றி நாங்கள் நிற்போம், வெல்வோம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.